Praise the Lord. சங்கீதம் 23 மூன்றாம் வசனத்தின் முதல் பகுதி. அவர் என் ஆத்துமாவை தேற்றி. நம்முடைய சரீரத்தை எடுத்துக்கணும்னா ஆவி, ஆத்மா, சரீரம்தான் நம்முடைய ஒரு ஆழ்த்தத்துவம். ஆவி ஆத்மா வெளியே தெரியறதில்லை, சரீரம் மாத்திரம் தெரியுது இல்லையா? இந்த ஆத்மாவை தேற்றி என்று சொல்லும்போது நம்முடைய சரீர பிரகாரமான பலவீனங்களோடு கூட ஆத்மத்தில் வர்ற சோர்வு, களைப்பு, அவைகளையும் இந்த நல்ல மேய்ப்பன் தேற்றுகிறார். அதான் தெளிவா சொல்லிக்குது, அவர் என் ஆத்மாவை தேற்றி. யாத்ராமா 15ஆம் அதிகாரம் 26 நானே உன் பரிகாரி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எகிப்தில் இருக்கும்போது அநேக வியாதிகள் எகிப்தியர்கள் கொண்டு வந்தது. ஆனா நம்முடைய இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அது வரவே இல்லை. வந்தாலும் நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்று சொல்லுகிறார். 107ஆம் சங்கீதம் 20ஆம் வசனத்துல அவர் தம்முடைய வசனத்தை அனுப்பி அவர்களை குணப்படுத்துகிறார். வேத வசனங்களை, வாக்கு தத்தங்களை விசுவாசத்தோடு அறிக்கை செய்யும் போது நம்முடைய வியாதியிலிருந்து விடுதலை கிடைக்கிறது. ஆத்மாத்தில் இருக்கிற சோர்வு மாறுது, உற்சாகமான ஆவி நம்மை தாங்கும்படி கர்த்தர் செய்கிறார். ஏசாயா 53:5 விதமாக வாசிக்கிறோம், நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். தழும்பு எப்படி வருது? காயங்கள் மூலமாக. நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார், அடிக்கப்பட்டார், வாதிக்கப்பட்டார், துக்கம் நிறைந்தவராய் காணப்பட்டார், வாரினால் அடிக்கப்பட்டார், ஈட்டினால் குத்தப்பட்டார், முள்முடிகள் சூட்டப்பட்டார். அந்த காயங்கள்லேருந்து வடிகிற ரத்தம் நம்மை சுகப்படுத்துகிறது. அந்த தழும்புகளால் நாம் குணமாகிறோம் என்று வாசிக்கிறோம். விதமாக நம்முடைய ஆத்துமாவை தேற்றுகிற தேவன் நம்முடைய சரீரத்தின் பலவீனங்களையும் மாற்றுகிறார். சங்கீதம் 142:7 வசனம், உமது நாமத்தை நான் துதிக்கும்படி என் ஆத்துமாவை காவலுக்கு நீங்களாக்கி விடும். எனக்கு நீர் தயவு செய்யும் போது நீதிமான்கள் என்னை சூழ்ந்து கொள்வார்கள். என்னுடைய ஆத்துமா காவலுக்குள் போய்விடாதபடி என் ஆத்துமாவை காவலுக்கு நீங்களாக்கி விடும். எதற்காக? உமது நாமத்தை நான் துதிக்கும் படிக்கு. அநேக நேரத்தில் நமக்கு சோர்வு வரும்போது பாடல் பாடி அவரை துதிக்க முடியல, ஸ்தோத்திர பலிகளை செலுத்த முடியல. பிசாசானவன் எப்பொழுது யாரை விழுங்கலாம் என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். அப்படி நம்முடைய ஆத்மாவை காவலுக்குள்ளாக கொண்டு வருகிறான். ஆனா இதில் நம்ம ஆத்மாவை தேற்றி என்று சொல்லும்போது யெகோவா ரஃபா, சுகம் தரும் தேவனே என்று சொல்லி அவரை கூப்பிடும் போது எந்த பிசாசாக இருந்தாலும், எந்த சத்ருவா இருந்தாலும் நம்முடைய ஆத்மாவை காவலுக்குள்ள வைக்கவே முடியாது. ஒரு பெரிய விடுதலை, பெரிய ஆசீர்வாதம், பெரிய மகிழ்ச்சி. நீதிமான்களுடைய கூடாரங்களில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகையினால நம்முடைய ஆத்மாவை விடுவிக்கிற தேவன் சரீரத்திலிருந்து நோய்களை விலக்கி அவரை துதித்து பாட செய்கிற யெகோவா ரஃபா நமக்கு உண்டு. இந்த பாடல் உங்களுக்கு தெரியும் இல்லையா? யெகோவா ரஃபா, சுகம் தரும் தெய்வமே, யெகோவா ரஃபா, சுகம் தரும் தெய்வமே, ஸ்தோத்திரமே அப்பா, ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே அப்பா, ஸ்தோத்திரமே. யெகோவா ரஃபான்னு சொல்லி ஒரு ஜானகின்னு ஒரு அக்கா இருந்தாங்க. அவங்க கிறிஸ்தவர் அல்லாத ஒரு குடும்பத்திலிருந்து அவங்களுடைய சிநேகிதி மூலமாக ஆண்டவரை தெரிந்து கொண்டவங்க. யெகோவா ரஃபா என்று அவங்க அழைக்க பழகினவங்க. பிள்ளைகள் என்றால் ஆனந்தம், பேர பிள்ளைகள் இருந்தால் பேரானந்தம். அவங்க குட்டி பேரனுக்கு இந்த வீசிங் ப்ராப்ளம், இரவெல்லாம் தூங்க முடியாது. அவங்க மடியில் ஒரு தலானையை போட்டு அந்த மகனை, பேரனை படுக்க வச்சுருப்பாங்க. அவங்க கண்களந்து கண்ணீர் வடியுமா. அப்போ அவங்க சொன்ன ஒரே ஒரு நாமம் யெகோவா ரஃபா,
சுகம் தரும் தேவனே, நான் உம்மை நம்பி வந்திருக்கேன் ஆண்டவரே. உம்முடைய சட்டைக்குள்ளாக நான் வந்துட்டேன் ஆண்டவரே. அந்நிய தெய்வங்களே ஆராதித்து வந்து இப்ப ஜீவனுள்ள உம்மை நான் கண்டு கொண்டேன் ஆண்டவரே. நல்ல மேய்ப்பரே, இந்த சின்ன ஆட்டுக்குட்டிக்கு விடுதலை தாங்கன்னு சொல்லி யெகோவா ரஃபான்னு கூப்பிட்டாங்க. நாளடைவுல அந்த குழந்தைக்கு நல்ல சுகமாகி சுகதேகியாக பள்ளிக்கூடத்துக்கு போக ஆரம்பிச்சான். இன்றைக்கு நன்றாக வளர்ந்து மற்ற பிள்ளைகளோடு ஓடி விளையாட ஆண்டவர் அவனுக்கு உதவி செய்கிறாங்க. ஸோ நம்முடைய வாழ்க்கையிலையும் சோர்ந்து போக வேண்டாம். யெகோவா ரஃபா நமக்கு உண்டு. நானே உன் பரிகாரியாய் கர்த்தர் உண்டு என்று சொன்னவர் யெகோவா ரஃபாவாக உங்களுக்குள்ளாக இருக்கிறார். அவரை நோக்கி கூப்பிடுவோம், விடுதலை பெறுவோம், தேவனுடைய நாமத்துக்கு மகிமையாக வாழ்வோம். ஆமேன், ஆமேன். அனைவருக்கும் கிறிஸ்து